अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக லுகர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் வகுப்பிலே நாம் எல்லாம் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் நாம அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் பெற்று அவன் நம்மை மன்னித்து சொர்க்கத்தில் நம்ம நுழையணும் அப்படிங்கிற ஒரு பேராவலோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சொர்க்கம் எப்படி கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெரிய பெரிய அமல்கள் செய்துதான் கிடைக்குமா என்றால் அப்படி கிடையாது. ஒருத்தர் என்ன பண்றாரு, எல்லா அமல்கள்லையும் என்ன செய்கிறாரு, ரொம்ப ஆர்வப்பட்டு செய்கிறாரு. ஆனால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா அப்படின்னா போக முடியாது. அதே நேரத்தில் ஒரு சின்ன காரியத்தை ஒருத்தர் செய்கிறாரு, அவர் சொர்க்கத்துக்கு அதனால் போக முடியுமானா கண்டிப்பாக போக முடியும். இப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நமக்கு சொல்லி காட்டினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது எவரையும் அவருடைய நற்செயல் ஒரு காலம் அவரை சொர்க்கத்தில் சேர்த்து விடாது அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தன்னுடைய கருணையால் அரவணைத்து கொண்டாலே தவிர உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. நீங்க செய்யக்கூடிய அமலை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது. மாறாக அல்லாஹ் என்ன செய்யணும், உங்க மேல கருணை பார்வை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார சொல்ல நாங்க அப்படி நீங்களுமான்னு கேட்கிறாங்க. உங்களையுமா உங்களுடைய நற்செயல் காப்பாத்தாது? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நான் வேற நீங்க வேற. நான் நிறைய அமல் செய்றேன், உங்க அமல மாதிரியே நான் செய்றேன். நான் இரவு நேரம் முழுவதும் நின்று வணங்குறேன், அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், தான தர்மங்கள் பண்றேன், நிறைய காரியங்கள் நான் பண்றேன். உங்களை மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி சொல்ல ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. ஆமா, என்னாலும் என்னுடைய அமலை கொண்டு மறுமையில ஜெயிக்க முடியாதுன்ட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்னையும் அவனுடைய கருணையால் அரவணைத்துக் கொண்டாலே தவிர நானும் ஜெயிக்க முடியாது இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹ் சில செய்தியை சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, நேர்மையா நடந்து கொள்ளுங்கள், நளினமா நடந்து கொள்ளுங்கள், காலையிலும் மாலையிலும் முடிஞ்ச அளவுக்கு நற்காரியங்கள் செய்யுங்கள், இதனால் நீங்கள் லட்சியத்தை அடைந்து கொள்வீர்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இது பீடையா சொல்லிட்டு இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்ற செய்தி என்ன கேட்டீங்கன்னா, முஸ்னத் அகமதுல 12697வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்றாங்க.
ஒரு மனிதரை பார்த்து சொர்க்கவாசி சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த செய்தியே. சரியா? இந்த செய்தி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சபையில் அமர்ந்திருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்தார். எத்துலு அலைக்குமுல் ஆன ரஜுலுன் மின் அகலில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னாங்க, இப்போ சொர்க்கவாசிகள் ஒருவர் வருவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ சொர்க்கவாசிகள் ஒருவர் இப்போது உங்களிடம் வருவார் என்று கூறினார்கள். அப்போ ஒரு அன்சாரி தோழர் ஒருத்தர் உள்ள வரார். ஒரு அன்சாரி தோழர் உள்ள வரார். எப்படி வர்றாருன்னா, ஒளி செஞ்சுட்டு துடைக்காம தாடியில தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. இடது கையில 2 செருப்பை தூக்கிட்டு பள்ளிக்குள்ள வராரு. அவரை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ உங்ககிட்ட சொர்க்கவாசி ஒருத்தர் வருவார். இவர் வர்றார். வந்த உடனே தொழுகிறாரு, போயிடுறாரு. மறுநாள் சேம் பதில் ரசூலுல்லாஹ் இதே மாதிரி சொல்றாங்க, இப்போ உங்க இடத்துல சொர்க்கவாசி ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறாங்க. அதே அந்த அன்சாரி துணை செய்றாரு, அதே மாதிரி வர்றாரு. 3வது நாள் இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்பவும் அந்த தோழர் தான் வர்றாரு. வந்த உடனே போயிடுறாரு. இதை பார்த்துட்டு ஒரு நபி தோழர், அந்த சபையில் ஒரு நபி தோழர், அவர் யாருன்னா அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மனிதரை பின்தொடர்ந்து போறார். ரசூலுல்லாஹ் 3 நாளும் சொர்க்கவாசி சொன்னாங்க. இவர் தான் வந்தாரு. இவர் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ்வே சொர்க்கவாசி சொன்னாங்கன்னா அப்ப இவர்கிட்ட என்ன அமல் இருக்கும் அப்படின்ட்டு அவரை பின்தொடர்ந்து போய் அவர்கிட்ட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, எனக்கும் என் வாப்பாக்கும் சண்டை, எனக்கும் என் வாப்பாக்கும் சண்டை. அப்போ அந்த சண்டையில் நான் சொல்லிட்டேன், உங்களோட நான் 3 இரவு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், தங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நான் உங்க வீட்டில் ஒரு 3 நாள் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். ஏன் கேட்குறாரு? ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, இவர் என்னென்ன அமல்லாம் செய்கிறாரோ அதை பார்த்து நாமளும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை பிளான் பண்றார். எனவே அந்த நாட்களில் உங்களுடன் தங்கிக் கொள்ள அனுமதி அளித்தால் நான் என் வாப்பா கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை நிறைவேற்றிடுவேன் அப்படிங்கிறார். அவர் சம்மதிக்கிறார். சரி, ஓகே அப்படின்றார். நல்லா கவனிக்கணும், 1 இரவோ அல்லது 3 இரவோ தங்குறார். தங்கினா அவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு. அவர் இரவு தொழுகை நிறைவேற்றியதாக தெரியவில்லை. நைட்டில் எழுப்பிட்டு செய்யல, தொழுவெல்லாம் கிடையாது. ஆனால் படுக்கையில் புரண்டு படுக்கும் பொழுது சில திக்கிர்களை சொல்றார். எலும்புனவன துவாரா ஓதுறார். ஆனால் நைட்டெல்லாம் பெருசாக தொழுவலை. இப்படி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்காக எழும்புறார். ஃபஜ்ருக்கு எழுப்பி செய்றாரு, தொழுவை நிறைவேற்றினார். இதை மாதிரியே 3 நாள் கழிஞ்சிச்சு. இந்த 3 நாள் கழிந்த பிறகு அப்போது அவர் என்ன செய்றாரு, அந்த நபி தோழர்கிட்ட கேட்கிறார், எங்க வாப்பாக்கு எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது, நான் உங்கள்கிட்ட போய் தான் சொன்னேன். ஏன் சொன்னா, நீங்க 3 நாள் வந்தீங்க, உங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ உங்ககிட்ட ஏதாவது அமல்கள் இருக்குன்னு பார்த்தேன், பெருசா ஒண்ணுமே இல்லை, பெருசா எதுவுமே நீங்க செஞ்ச மாதிரி நான் பார்க்கல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உடனே அவர் சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, உங்ககிட்ட எந்த அமலும் இல்லை, அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி உங்களை உயர்த்தி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க பார்த்த வரைக்கும் தான் என்னுடைய நிலை, நான் எதுவும் பெருசா செய்யலதான், என்னத்தை வச்சு சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் தெரியல அப்படின்னு முடிச்சிடுறாங்க. உடனே இவர் என்ன செய்றாரு, போயிடுறாரு. போனவரை இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த மனிதர் சொர்க்கவாசி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 2 விஷயத்த சொல்றாருங்க. 2 விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாங்க, மா ஹுவ இல்லா மா ராயிது கைர அன்னி லா அஜிது ஃபீ நஃப்ஸி லி அஹதி மினல் முஸ்லிமைனி கிஷா. அதாவது நான் எந்த முஸ்லிமுக்கும் மோசடி செய்ய நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு நான் எந்த முஸ்லிமுக்கும் மோசடி செய்வேன்னு சொல்லல, மோசடி செய்ய நினைக்க கூட மாட்டேன் அப்படிங்கிறார். இது முதல்ல சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, வலா அஹ்சுத அஹதன் அலா கைரி அஅதாஹுல்லாஹு இய்யாஹு. மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை பற்றி
நான் பொறாம கூட பட மாட்டேன். எனக்கு ஒண்ணுமே தரல அல்லாஹ், சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பான். அதை பார்த்து நான் ஒரு காலம் பொறாமப்பட்டதே இல்லை. இந்த 2 விஷயம் தான் நான் ரெகுலரா கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அவர் சிறாரு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, ஆதி இல்லத்தி பலகத் மிக்க, இவைதான் உங்களை உயர்த்தி இருக்கிறது என்று அவர் சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுல என்ன பார்க்கிறோம் சொன்னா, இந்த சஹாபி பெரிய அளவுக்கு இந்த காரியம் பண்ணல, ஆனா தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறாரு. ஒண்ணு. 2வது, எந்த முஸ்லிமுக்கும் மோசடி செய்ய நினைச்சது கூட இல்லை. இன்னைக்கு பார்க்கிறோம், மோசடிலாம் பல ரூபத்தில் இருக்குங்க. இவன் அவனை ஏமாத்திட்டான், அவன் இவனை ஏமாத்திட்டான், இவ்வளோ பொருளாதாரம் தரணும், இவ்வளோ இவனுக்கு கடன் கொடுத்து நான் ஏமாந்துட்டேன், இருக்கா இல்லையா? எவ்வளோ பிரச்சனை வருது. அப்ப இவர் என்ன பண்றாரு, யாருக்குமே நான் மோசடி செய்ய நினைக்கவே மாட்டேன். ஒண்ணு. 2வது, பிறருக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை பார்த்து நான் பொறாம கூட பட மாட்டேன். இவருக்கு இப்படி கொடுத்துட்டானே, நம்மளை ஒன்னும் இல்லாம வச்சிருக்கிறானே, இந்த இதுதான் அவர் சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ் பார்த்துருச்சாங்க. இவர் சொர்க்கவாசி சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நாமளும் என்ன செய்வோம், இது மாதிரி ஒரு எண்ணத்துல வாழக்கூடிய மக்களா இருக்கணும். யாருக்கும் உள்ளத்துல கூட என்ன செய்ய வேணாம், மோசடி செய்யணும்னு நினைச்சிட வேண்டாம். சரியா? மோசடி செஞ்சவங்கள நாளை மறுமையில அது பல இருளா வரும், பல இருள்களா வந்து நிற்கும், காட்சி தரும். மோசடி செய்பவர் என்னை சார்ந்தவர் இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நல்லா விளங்கணும். யாராவது மோசடி பண்ணீங்கன்னா அவர் என்ன சேர்ந்தவர்கள்ங்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டா அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான நற்பண்புகளை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சிவ நாளைக்கு நமக்கும் சொர்க்கத்தை தருவான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். கேள்வி கேட்கலாமா? வாப்பா கூட சண்டை பிடிச்சிட்டு போய் சொல்லி இந்த சஹாபிட்ட போய் தங்கினாங்களே, இருங்க கை தூக்கிறீங்களா? அதான் அந்த சஹாபியுடைய பேர் என்ன? இருங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் தப்பா சொன்னீங்க, 2வது கரெக்டா சொன்ன. முடிச்சுக்கலாம். சுப்ஹானக்கல்லாஹ்.